வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ். ஸோ எல்லாருமே கண்டிப்பா உங்களோட சொந்த ஊருக்கு வந்து போயிருப்பீங்க. எல்லாருமே பொங்கலை சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு லீவ் வீக்கெண்டை வந்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணிடுங்க. சரி, ஓகே, இப்போ வீடியோவில் வந்து போயிடலாம். இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கும். என்ன ரீசனால் அப்படின்னா, நம்மளுமே எங்க சொந்த ஊர் வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கழனியில் தான் வந்து இங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் வீடியோ வந்து நம்ம ரெக்கார்டே வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சவுத் இந்தியன் பேங்க் பத்தி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். சவுத் இந்தியன் பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ஒரு Q3 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். Q1, Q2ல எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, Q3ல என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே, இப்போ நம்ம அந்த வீடியோ கான்செப்ட் உள்ள வந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப வந்து சின்ன பேங்க் வந்து கிடையாது. அண்ட் தென் இந்த பேங்கை பொறுத்தவரை இது ஸ்மால் கேப் பேங்க் தான். பட் ஆனால் ரொம்ப சின்ன பேங்க்லாம் வந்து கிடையாது. அண்ட் தென் இந்த பேங்க் வந்து இப்போதான் ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. 1929ல இருந்தே இந்த பேங்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 2029 வந்துச்சு அப்படின்னா 100 வருஷம் பழமையான பேங்காக வந்து இந்த பேங்க் வந்து மாறிடும். பட் ஆனால் தமிழ்நாட்டில் இதோட பிரசன்ஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது கேரளா பேஸ் பண்ண ஒரு பேங்காக வந்து இருக்கு. கேரளா திருச்சூர் தான் அதோட ஆர்ஜினா வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டில் பெரிய பிரசன்ஸ் வந்து இல்லைனா கூட கேரளால ரொம்பவே பிரசன்ஸ் உள்ள ஒரு பேங்காக தான் வந்து இருப்பாங்க. தமிழ்நாட்டிலுமே அவங்க வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ கூட இந்த பொங்கல் டைம்ல அந்த ஒரு கேம்பெயின் பத்தி நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ தமிழ்நாடுலுமே கூடிய சீக்கிரம் வந்து பெருசா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து வந்துருவாங்க. ஸோ அதுக்கான ஒரு மார்க்கெட்டிங்கும் வந்து போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ அந்த Q3 ரிசல்ட்ஸ் உள்ள வந்து போயிடுவோம். ஸோ எதுக்காக இதை சொன்னோம் அப்படின்னா 2029 100 வருஷத்து பேங்காக வந்து மாற போறாங்க. ஸோ அதுக்கான அந்த 100 வருஷத்து செலிப்ரேஷனுக்காக வந்து இப்பயே மூவ் ஆன் வந்து ஆயிட்டு வராங்க. ஸோ இது வந்து சின்ன பேங்க் வந்து கிடையாது. வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ற பேங்க் வந்து கிடையாதுன்றதுனால தான் அந்த நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். இப்போ இந்த Q3 ரிசல்ட்ஸோட அனாலிசிஸ் வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட்டோட அந்த ஒரு கால்குலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா Q1 ஃபினான்ஷியல் 2026 வந்து பார்க்கும்போது இப்போ Q3 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் ஆனால் Q1 நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 320 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருந்தாங்க. Q2ல வந்து பார்க்கும்போது 350 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்டா Q3ல வந்து பார்க்கும்போது 371 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த 320 கோடி ரூபாய் பண்ணியிருந்தாங்களே, அதுவே இயர் ஆன் இயர்ல வந்து 10% growth வந்து இருந்துச்சு. Q3ல 350 கோடி ரூபாய் பண்ணது 8% இயர் ஆன் இயர்ல வந்து growth வந்து இருந்துச்சு. இப்போ Q3ல பண்ணிருக்க 370 கோடி ரூபாய்ன்றது இங்க 9.3% இயர் ஆன் இயர்ல வந்து growth இருக்கு நெட் ப்ராஃபிட் வைஸ் வரும்போது. சோ இங்க ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் தென் அசெட் குவாலிட்டியை வந்து கிளீன் அப் பண்றதுக்கான ஃபோக்கஸ்ல வந்து இருந்தாங்க. செகண்ட் குவார்டர்ல வந்து பார்க்கும்போது நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பூஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஃபோக்கஸ்ல இருந்தாங்க. இப்போ தேர்ட் குவார்டர்ல வந்து பார்க்கும்போது ஸ்டேபிளான growthம் பெஸ்டான அசெட் குவாலிட்டி இருக்கிறதுக்கான ஃபோக்கஸ்ல வந்து போனாங்க. அது எல்லாமே இப்போ சக்சஸ் ஆயிருக்கு. சோ இது இந்த ட்ரெண்ட்ல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த கம்பெனி அக்ரெசிவா வந்து growth ஆகுறாங்களோ இல்லையோ, பட் ஆனால் ஸ்டெடியா growth ஆகிறதுக்கான அந்த ஒரு பிளான்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஸ்டெடியான growthம் சூப்பரா தான் வந்து இருக்கு. அக்ரெசிவ் growth அப்படின்னா 300 கோடி ரூபாய் ஒரு ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா 400 கோடி ரூபாய் ஜம்ப் ஆகும். அப்படியே 500 கோடி ரூபாய் ஜம்ப் ஆகும். திரும்ப 400 கோடி ரூபாய் ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 300 400 போறது அப்படியே 500 போகாம திரும்ப 400லயே வந்து நிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி அந்த மாதிரியான growth இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது ஸ்டெடியான growth தான் வந்து இருக்கு. 320 350 370 சொல்லிட்டு growth ஆயிட்டு வராங்க. அந்த ஒரு டேட்டாவை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரியான ஸ்டெடியான growth வந்து இந்த பேங்க் கிட்ட இருக்கு. அது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. சோ Q1 Q2 Q3ல நெட் ப்ராஃபிட் எப்படி ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த Q3 நம்ம எக்ஸ்பெஷலா வந்து பார்க்கும்போது 370 கோடி ரூபாய் 9.3% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வைஸ் வரும்போது. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வைஸ் வந்தோம் அப்படின்னா 584 கோடி ரூபாய் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. இது 10.5% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா growth வந்து இருக்கு. டோட்டல் இன்கம் வந்து 3003 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இது 8% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸா வந்து இருக்கு. எல்லா பேங்கோட கோர் இன்கம் எது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் தான் எல்லா பேங்கோட கோர் இன்கமா இருக்கு. இந்த கம்பெனி இப்ப நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளவு பண்ணிருக்காங்க இந்த Q3ல பார்க்கும்போது 881 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இது 1.3% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா growth வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கமா பார்க்கும்போது 2500 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பண்ணது 2300 கோடி ரூபாய் தான் பண்ணிருந்தாங்க. 2374 கோடி ரூபாயில இருந்து இப்ப 2500 கோடி ரூபாய்க்கு வந்து பண்ணிருக்காங்க. சோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் பொறுத்தவரை சூப்பரான growth வந்து இருக்கு. பட் ஆனா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 1.3% தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஒரு பேங்கோட பிசினஸ் வந்து growth ஆகுது அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல தான் வந்து தெரிய வரும். அது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல தான் மெயினா தெரிய வரும். ஏன்னா அதுதான் வந்து இருக்கிற எல்லாமே கழிச்சிட்டு வர நெட்டா வந்து இருக்கு. அது 1.3% தான் growth வந்து இருக்கு. இது மாடஸ்டான growth தான் வந்து இருக்கு. பட் ஆனா நெட் ப்ராஃபிட் சூப்பரான growth வந்து இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட அசெட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். Q1 ஓட கிராஸ் NPA வந்து பார்க்கும்போது 3.15%, Q2 ஓட கிராஸ் NPA பார்க்கும்போது 2.93%, Q3 ஓட கிராஸ் NPA பார்க்கும்போது 2.67% வந்து இருக்கு. சோ கிராஸ் NPA கம்ப்ளீட்டா வந்து குறைஞ்சிட்டு வந்து Q1 வந்து Q3க்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதுவே நம்ம நெட் NPA பார்த்தோம் அப்படின்னா 0.68% Q1ல 0.56% Q2ல 0.45% தான் Q3ல. சோ இங்க நெட் NPA வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிட்டு வந்து இயர் ஆன் இயர்ல வந்து பார்க்கும்போது சோ இது எப்படி நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முன்னாடி பேங்க் வந்து 100 பேர் கடன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல 4ல இருந்து 5 பேர்கிட்ட இருந்து அந்த லோனை வாங்குறதுக்கு இங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அது எல்லாமே பேட் லோனா வந்து போய் முடிஞ்சிடும். பட் ஆனா இப்ப இங்க 3 பேர்கிட்ட தான் வந்து கஷ்டப்படுறாங்க. 4ல இருந்து 5 பேர்கிட்ட கஷ்டப்படல. சோ இங்க NPS எல்லாமே குறைச்சிக்கிட்டே வராங்க. இப்போ இந்த கம்பெனியோட டெபாசிட்ஸ் அப்புறம் லோன்ஸ் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டெபாசிட்ஸை பொறுத்தளவுல முன்னாடி இந்த டெபாசிட்ஸ் வந்து 9,47,000 கோடியா வந்து இருந்துச்சு. 9,47,000 கோடி முன்னாடி.
பட் ஆனா இப்போ அவங்க வச்சிருக்க அந்த டெபாசிட்ஸ் வந்து 10,74,000 கோடி ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. அதே சேம் டைம் பாரோயிங்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,21 லட்சம் கோடி ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. அதாவது 6,26,000 கோடி ரூபாய் இங்க பாரோயிங்ஸுமே வந்து வந்திருக்கு. இது டபுள் ஆயிருக்கு ஒரு வருஷத்துல வந்து பார்க்கும்போதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு பாரோயிங்ஸ் அதிகமாகிறத நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா பாரோயிங்ஸ் அதிகமாகுது அப்படின்னும் போது இந்த கம்பெனில ஏன்னா பேட் லோன் போகுது அப்படின்னும் போது அந்த பாரோயிங்ஸ்க்கு இவங்க வந்து ரீபே வந்து பண்ணி ஆகணும். ஸோ அதிகமா நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். இந்த கம்பெனியோட பிசினஸ் பொறுத்தவரை நெட் என்பிஏ அண்ட் தென் கிராஸ் என்பிஏ ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டே வர ரீசனால அந்த அளவுக்கான பிரச்சனை வந்து இருக்காது. பட் ஆனா இங்க பாரோயிங்ஸுமே அதிகமாயிட்டே வருது. இப்போ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ வந்து 17.84% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ரெக்யர்மெண்டா வந்து பார்க்கும்போது எல்லா பேங்க்ஸும் மெயின்டைன் பண்ண வேண்டிய ரெக்யர்மெண்ட் வந்து இங்க 11.5% வந்து இருக்கு. பட் ஆனா இந்த பேங்க் வந்து மெயின்டைன் பண்றது 17.84% வந்து கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் எங்க growth இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் லோன்ல நல்ல ஒரு growth வந்து இருக்கு. 13% growth வந்து ஆயிருக்காங்க. ஹவுசிங் லோன்லயுமே நல்ல ஒரு growth இருக்கு. 25% growth வந்து ஆயிருக்காங்க. ஆட்டோ அப்புறம் வெஹிக்கிள் லோன்ஸ் வந்து 25% வந்து growth ஆயிருக்கு. கார்ப்பரேட் லோன்ஸ் வந்து 9% வந்து growth ஆயிருக்கு. எம்எஸ்எம்இயும் ரீட்டைல் growthம் வந்து மாடஸ்டான growth வந்து இருக்கு. சோ இவங்களோட ஃபோக்கஸ் வந்து கிளியரா இருக்கு. செக்யூர்டான லோன்ஸும் அப்புறம் இங்க ரீட்டைல் லெவலான லோன்ஸ் தான் வந்து கொடுக்க போறாங்க. இங்க அன்செக்யூர்டான லோன்ஸ் அப்புறம் ரிஸ்கா இருக்க லோன்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ற நோட்ல சூப்பரா வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிஓவான பிஆர் சேஷாதிரி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன ரீசனால நம்ம சிஓ பிஆர் சேஷாதிரி சொல்றதை கேட்கணும் அப்படின்னா இந்த கம்பெனி கிட்ட ப்ரொமோட்டர் வந்து கிடையாது. ப்ரொமோட்டர் கிடையாது அப்படின்னா ஓனர் இல்லைன்னும் போது இது வந்து ப்ரொஃபஷனலி மேனேஜ்மெண்ட் கம்பெனியா நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட சிஓ என்ன சொல்றாங்கன்றத பொறுத்து தான் இந்த கம்பெனியோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த கம்பெனியோட மிஷன் அண்ட் விஷன் வந்து இங்க ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இங்க இருக்க சிஓஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஒரு சிஓஎஸ்மே ஒரு மாதிரியான அக்ரெசிவான மூவ்மெண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால நம்ம இங்க சிஓஸோட அப்ரோச் தான் வந்து எடுத்தாகணும். ஏன்னா அங்க ப்ரொமோட்டர் இல்லாத ரீசனால. ஸோ இங்க பிஆர் சேஷாதிரி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா குவாலிட்டியான கிரெடிட் வந்து கொடுக்கணும். அந்த இடத்துல தான் வந்து growth இருக்கணும். இங்க கிரெடிட் growth வந்து இங்க மத்த பேர்கிட்ட கொடுத்துட்டு இங்க ரெக்லெஸான growth வந்து இருக்கக்கூடாது. குவாலிட்டியான கிரெடிட் growth தான் வந்து இருக்கணும். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க டிஃபால்ட் ஆகிற மாதிரியான அந்த ஒரு லோன்ஸ் வந்து கொடுக்காம செக்யூர்டான லோன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றத நோட் பண்றாரு. டிஜிட்டலா வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு எஃபிஷியன்சி வந்து இருக்கிறதா வந்து சொல்றாரு. ரீட்டைல் பிளஸ் செக்யூர்ட் லோன்ஸ் இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாரு. சஸ்டைனபிளான ப்ராஃபிட்டபிலிட்டிலையும் நம்ம வந்து மூவ் ஆகணும் அப்படின்றதையும் சொல்றாரு. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த Q1 Q2 Q3ல வந்து 8% 9% 10% அந்த growth வந்து இருந்துகிட்டே இருந்துச்சுல. ஸோ அந்த மாதிரி இங்க சஸ்டைனபிளான ப்ராஃபிட் growth வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஃபோக்கஸ்ல வந்து போகணும்னு சொல்றாரு. இது எல்லாமே சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட 3 குவார்டர் ரிசல்ட்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த 9 மாசத்தோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வருஷம் ஃபினான்ஷியல் 2026 படி பார்த்தோம் அப்படின்னா 1048 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் ஃபினான்ஷியல் 2025 அந்த ஒரு 9 மாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 9,061 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ போன வருஷத்தோட அந்த ஒரு 3 மாசத்தை சேர்த்து பார்க்கும்போது 9,061 கோடி ரூபாய். இந்த வருஷம் இப்ப கரண்டா போயிட்டு இருக்க பெர்ஃபார்மன்ஸ் படி 1048 கோடி ரூபாய். சோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நெட் ப்ராஃபிட் வைஸ் வந்து இருக்கு. டோட்டல் இன்கம் பொறுத்தவரை போன வருஷம் வந்து பண்ணது 8,281 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்ப 8,900 கோடி ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. 9,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து இருக்காங்க. சோ இங்க இன்கம்மே நல்ல ஒரு growth வந்து இருக்கு. சோ ஓவராலா நம்ம இந்த ரிப்போர்ட் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த கம்பெனி அக்ரெசிவா வந்து growth ஆயிட்டு இல்லைன்னா கூட ஸ்டெடியான growth வந்து போய்கிட்டு இருக்காங்க. சோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அசெட் குவாலிட்டி சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டெபாசிட்ஸோட growth சூப்பரா இருக்கு. இந்த கம்பெனியை நம்பி எல்லாருமே பணம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டெபாசிட்ஸ் வந்து அதிகமான பணம் வந்து உள்ள போயிட்டு இருக்கு. சோ எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இங்க ரிஸ்கியரா இருக்க விஷயம் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கம்மியான ஒரு growth தான் இருக்கு. 1.3% கிட்ட தான் வந்து growth இருக்கு. சோ அந்த ஒரு growth வந்து பத்தாது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து சூப்பரான growth வந்து போகணும். அண்ட் தென் இந்த கம்பெனி பாரோயிங்ஸ் வந்து டபுள் பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ஃபண்டிங் வந்து யூஸ் பண்ணப்பட்டாலுமே பட் ஆனா பாரோயிங்ஸ் டபுள் ஆக கூடாது. சோ அப்படி ஆகுதுன்னு போது இந்த கம்பெனி கொஞ்சம் ரிஸ்கியரான ஒரு மூவா தான் வந்து இருக்கும். சோ அந்த ஒரு ரிஸ்கியர் மூவ்மே இங்க பாரோயிங்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. சோ இதை தாண்டி ரிஸ்கியரா பார்க்கும்போது இந்த பேங்க்ல எதுவுமே கிடையாது. சவுண்ட்ஃபுல்லா தான் இந்த ஒரு பிசினஸ் வந்து போயிட்டு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் வந்து இருக்கு. இப்போ இந்த கம்பெனி ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் வந்து 42 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட 52 வீக் ஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா 43 ரூபாவா வந்து இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 52 கையில் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த பேங்க் பொறுத்தளவுல. இந்த பேங்க் பொறுத்தவரை ஏற்கனவே ஷேர் பிரைஸ் நல்ல ஒரு growth வந்து இருக்கு. பிசினஸ் வைஸ்மே நல்ல ஒரு growth வந்து இருக்கிறது நம்ம இந்த ரிப்போர்ட்ல வந்து நல்லா தெரிய வருது. இப்பவுமே பிரைஸ் டு புக் வந்து 1.1ல தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பிரைஸ்ல வந்து பார்க்கும்போது கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. புக் வேல்யூமே 42ல வந்து இருக்கு. ஸோ 42 ரூபாய் தான் இப்போ ட்ரேடும் வந்து ஆயிட்டு இருக்கு. சோ எப்படி பார்த்தாலுமே இந்த கம்பெனியோட பிசினஸ் இப்பவுமே கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்தவரை நம்ம 1 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போவோம். நல்ல ஒரு growth இருக்கு. சோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்து 1 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போவோம். இல்ல இதோட உங்களுக்கு பெட்டரான பேங்க் வேணும் அப்படின்னா இன்னும் சீப்பஸ்டான ஒரு பேங்க் வேணும் அப்படின்னா இருக்கிற பேங்க் வந்து கர்நாடகா பேங்க் வந்து இருக்கு. சோ அதை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சவுத் இந்தியன் பேங்க்கும் அந்த இந்தசன் பேங்க்கும் உங்க புக் வேலி கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல புக் வேலி மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சோ இந்த ஒரு ரீசனால எங்க சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட சீப்பான பேங்கா இருக்குது கர்நாடகா பேங்க் இருக்கு. அதை நம்ம கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். அதேமே இதே மாதிரியான ஒரு growth உள்ள ஒரு பேங்கா தான் வந்திருக்கு. பிசினஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு growth உள்ள பேங்கா தான் வந்திருக்கு. லாஸ்ட் குவார்டர்ஸ் 2 குவார்டர்ஸா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அஃபெக்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பிசினஸ் எல்லாமே அந்த ரிப்போர்ட் எல்லாமே கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அதையுமே இங்க சால்வ் பண்ற மாதிரியான ஒரு நோட்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க. சோ அதோட Q3 ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இங்க சவுத் இந்தியன் பேங்க்மே கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. 1 2 நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.